பரிசுத்த ஆராதனைக்கு நேராக பல இடங்களில் இருந்தும் கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். சபைக்கு முதல் முறையாக இந்த ஆராதனையில் நீங்கள் பங்கெடுத்திருப்பீர்கள் என்றால் திருச்சபை உங்களை வரவேற்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆராதனையிலே நீங்கள் பங்கெடுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோசியல் மீடியா மூலமாக பார்க்கிற மக்கள் தேசத்தின் எந்த பகுதியிலே எந்த இடத்தில் இருந்து நீங்கள் இந்த ஆராதனையில் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களை திருச்சபை வரவேற்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்கள் ஊழியத்தில் இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆராதனையில் பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஆகவே இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொருவரையும் காண்பதில் எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பல இடங்களில் இருந்து நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய வார்த்தை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தந்து உங்களை சமாதானத்தோடு கூட கர்த்தர் அனுப்பும்படியாக இந்த நாளையை நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதானே இந்த வேத பகுதிக்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திறந்து கொள்வோம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 16. ஓசியா chapter 2 verses 16. ஓசியா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அக்காலத்தில் நீ என்னை இனி பகாலி என்று சொல்லாமல் இஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். திருச்சபை பார்த்து தம் ஜனத்தை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். நீ என்னை இனி பகாலி என்று சொல்லாமல் இஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தையிலிருந்து நீங்கள் ஒருவேளை செய்திகள் கேட்டிருக்கலாம், கேட்காமலும் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஜனத்தோடு வாசித்த இந்த வசனத்தில் ஒரு வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை சிலர் அதை அறிந்திருப்பீர்கள், புரிந்திருப்பீர்கள். நம்ம அதில் பார்க்கிற ஒரு வார்த்தை இஷி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். தேவ ஜனம், அவருடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை பார்த்து என்ன சொல்லுவார்களா? இஷி என்று சொல்லுவார்கள் என்று வேதம் தெளிவாய் திட்டவட்டமாக சொல்லுகிறது. அதற்கு முன்னதாக வரைக்கும் அவர்கள் என்ன சொல்லுவார்களாம்? பகாலி என்று சொல்லுவார்கள், சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையிலே அவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் என்னை இஷி என்று சொல்லுவீர்கள் என்று. பகாலினா என்ன, இஷினா என்ன? ஏன் கர்த்தர் அந்த ரெண்டு வார்த்தைகளை சொல்லி இனி நீ என்னை பகாலி என்று சொல்ல மாட்ட, இனி நீ என்ன இஷி என்று சொல்லுவ அப்படின்னு? அப்படின்னா அதனோட அர்த்தம் என்ன? பகாலி என்றால் மை லா, என் ஆண்டவர், என் தேவன் என்று அர்த்தம். இஷி என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, எபிரேய பாஷையிலிருந்து சொல்லப்படுகிற அந்த வார்த்தை மை ஹஸ்பண்ட் என்று அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. மை ஹஸ்பண்ட், மை ஹஸ்பண்ட் என்ன? என் கணவர், என் புருஷன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ வார்த்தையின் அர்த்தத்தை கவனியுங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இனி நீங்கள் என்னை பகாலி என்று சொல்ல மாட்டீங்க, இனி என்னை எப்படி சொல்லுவீங்க? இஷி என்று சொல்லுவீங்க. அப்போ இனிமே என்னை நீங்க ஆண்டவர்னு சொல்ல மாட்டீங்க, இனிமேல் நீங்க என்ன எப்படி சொல்லுவீங்க? என் கணவர், என் புருஷன் என்று சொல்லுவீங்கன்னு நான் சொல்லலைங்க. வாசித்த அந்த வசனத்துல முடிவு இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவது. அது என்னங்க? அது என் ஆண்டவர் என்று சொல்லாமல், என் தேவன் என்று சொல்லாமல்,
என் கணவர், என் புருஷன் என்று நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்ல காரணம் என்ன? அப்ப இதை ஆவிக்குரிய ரகசியத்துல, ஆவிக்குரிய ரீதியாக நாம் இதை பார்க்க, இதோ கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய ஜனங்களுடைய ஆவிக்குரிய கண்களை இந்த வேளையிலே திறப்பாராக. இந்த வார்த்தை அவர் எனக்கு கொடுத்து இதை தியானிக்க வைக்கும் போது சில காரியங்களை அவர் என்னோடு கூட சம்பாஷித்த போது அதில் சிலவற்றை நான் அப்படியே எடுத்துக்கொண்டேன். இன்றைக்கு திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய அந்த காரியத்தை அவர் எனக்கு கொடுத்த போது அதில் அவர் சொல்ல வேண்டும் என்று சொன்ன அந்த காரியங்களை தான் இன்றைக்கு இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் வைக்கும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, நீங்கள் எந்த இடத்துல, எந்த பகுதியிலிருந்து நீங்கள் இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், இந்த வேளை இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி, உங்களுடைய வாழ்க்கை ஒரு பக்கம் அவர் பக்கமாக திருப்புவதற்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை எண்ணி இந்த வார்த்தைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்படி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, அவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், தம்முடைய ஜனத்தை பார்த்து, தம்முடைய மக்களாக்கிய இஸ்ரவேலை பார்த்தவர் சொல்லுகிறார், இனி நீங்கள் என்னை பகாலி என்று சொல்லாமல், என் ஆண்டவர், என் தேவன் என்று நீங்கள் சொல்லாமல், இனி என்னை என் ஜனம், என் மக்கள், என் இஸ்ரவேல் என்ன சொல்லுவார்கள்? இஷி என்று, என் புருஷன், என் கணவன் என்று சொல்வீர்கள் என்று இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். காரணம் என்ன? ஏன் இதை கர்த்தர் சொல்லுகிறார்? வேதத்தில் நீங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக கீழே உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்துக் கொண்டு வரும் பொழுது 19ஆம் வசனமும் 20ஆம் வசனமும் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். அதில் நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். If you read the verses 19 and 20, it says like this: நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், உண்மையா உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவா என்று இந்த இடத்துல தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். அப்ப நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். அது மாத்திரமல்ல, உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். இது எதை நமக்கு காண்பிக்கிறது? பெர்மனன்ட் betrothal. இந்த நாட்கள்ல ஒரு திருமணம் நடைபெறுவதற்கு முன்பதாக இரு குடும்பங்களுக்குள்ளாக ஒரு நிச்சயத்தை வைக்கிறாங்க பாருங்க. betrothal, ஒரு நிச்சயம் வைப்பாங்க. அந்த நிச்சயம் எதுக்கு? வருங்காலங்கள் இவர்கள் கணவனும் மனைவியுமாய் இவர்கள் வாழ போகிறவர்கள், இவருக்கு இவர்கள், இவர்களுக்கு இவர் என்று சொல்லும்படியாக அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்குரிய ஒரு காரியமாக நடத்தப்படுகிற ஒன்றுதான் நிச்சயம். அப்போ இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னை எனக்கு நித்திய விவாகத்திற்கென்று நியமித்துக் கொள்ளுவேன். அப்போ திருச்சபையானது அவருக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு? விவாகத்திற்கென்று. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆவிக்குரிய ரீதியாக புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்று நான் அறிய, ஆனால் நீங்கள் என்னோடு கூட அப்படியே நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் ஒருவேளை இதில் ஏதோ ஒன்றை நீங்கள் சாராம்சத்தை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் போக முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. திருச்சபையானது இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நியமிக்கப்பட்டவர்கள். எதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம்? விவாகத்திற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். யாரோடு நமக்கு ஒரு விவாகம்? நம் அப்பன் இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு ஒரு விவாகம் நடத்தப்பட போகிறது என்பதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் அதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக அதை குறித்த ஒரு சில காரியங்கள் ஒரு செய்தியில் உங்களுக்கு குறிப்பிட்டு நான் சொல்லி இருந்தேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த விவாகத்திற்கு நீங்களும் நானும் நியமிக்கப்பட்டிருக்கிறபடினாலதான் அந்த அந்த நியமத்திற்கு அடையாளமாக ஒரு நிச்சயம் அவசியமாக இருக்கிறபடினாலே, அந்த நிச்சயம் தேவை என்பதை அறிந்திருக்கிறபடினாலதான் அந்த நிச்சயத்திற்கு அடையாளமாக தான் இந்த சபை இப்படிப்பட்டதால ஒரு ஆராதனைகள் சபைகளிலே நடத்தப்படுகிறது.
இந்த சபையில ஒவ்வொரு வாரம் ஆராதனை எதற்குனா எதற்கோ ஒன்றுக்கல்ல. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனோம் அதற்காக அல்ல. ஏதோ நான் கிறிஸ்தவன் சபைக்கு போனோம் அதற்காக அல்ல. இல்ல நாம் போகலனா அவர் கோச்சிக்குவாரு அதற்காக அல்ல. இல்ல நம்ம போகலனா அவர் போன் பண்ணுவார் அதற்காக அல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அதற்காக நாம் சபைக்கு வருவதல்ல. எதற்கு நாம் சபைக்கு வருகிறோம் என்றால், சபையில் ஏன் ஆண்டவர் ஒரு ஆராதனை வைத்திருக்கிறார் என்றால் அது நிச்சயம் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிச்சயதார்த்தம் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நிச்சயதார்த்தத்தில் யார் சரியாய் ஒரு விசுவாசி ஒரு கர்த்தருடைய பிள்ளை தவறாமல் அந்த நிச்சயத்தில் கலந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் அந்த விவாதத்தில் இணைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. விவாதத்துல இணைக்கப்படணும். ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்கணும். அப்போ விவாதத்துல ஒரு கணவன் மனைவி இணைக்கப்படணும். நிச்சயத்துல அவர்கள் இருவரும் இருக்கணும். ஒரு ஆணும் இருக்கணும், ஒரு பெண்ணும் இருக்கணும். அப்போ சபை என்று சொல்லும்போது இங்கே ஆண் என்று சொல்லிக் கொள்ளுகிற தலைவராயிருக்கிற கிறிஸ்து எப்பொழுதும் சபையில் அவர் வாசமாயிருக்கிறார். அவருக்கென்று நியமிக்கப்படுகிறதான பெண் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீ என்று சொல்லிக் கொள்ளுகிற விசுவாசிகளாக்கிய நீங்களும் நானும் சபையிலே இந்த நிச்சயத்திலே அவரோடு கூட நிச்சயித்துக் கொள்ளும்படி அவருடைய சபை ஆராதனைகளிலே நாம் சரியாயிருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டாம். ஏன் இந்த காரியங்கள் கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறார்? ஏனென்றால் காலம் கடைசியாக இருக்கிறபடியினாலே சபையானது அவருடைய வருகைகளை கைவிடப்பட்டு போகக்கூடாது என்பதற்கு அவர் வைராக்கியமாய் தன்னுடைய அங்கலாய்ப்பை அவர் வார்த்தையாய் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன்? நம்முடைய முன்னோர்களாகிய இஸ்ரவேல் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது, நம்முடைய முற்பிதாக்களாகிய இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது, வனாந்திரத்திலே அவர்கள் தேவனோடு கூட இருந்ததானே அந்த ஒரு ஐக்கியம், the fellowship எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, எரேமியா தீர்க்கதரிசி மிக அழகாக சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருந்து 37ஆம் வசனம் வரைக்கும். ஏன் அப்படி அந்த காரியத்தை சொல்றேன்னா, இஸ்ரவேல் எகிப்திலே அடிமைகளாக இருந்தாங்க. அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனம் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அறிந்திருக்கிறோம். கூக்குரலிட்டாங்க, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும். இங்க நாங்கள் வேதனைப்படுகிறோம், இங்க நாங்கள் துன்பப்படுகிறோம், இங்க நாங்கள் கஷ்டப்படுகிறோம். என் கணவனை நான் பார்க்க முடியல, என் மனைவியை நாங்கள் பார்க்க முடியல, என் பிள்ளைகளை நான் பார்க்கல. நாங்கள் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம். கடினமான ஒரு வேலை, எங்களை ஒரு மிக வேதனைக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். எங்களை காப்பாற்றும். ஜனங்கள் கூக்குரலிடுகிறார்கள். கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டார். கேட்டு அவர்களை மோசே என்னும் ஒரு மனுஷனை அனுப்பி, ஒரு புருஷனை அனுப்பி அவர்கள் விடுதலையாக்கி கர்த்தர் கொண்டு வருகிறார். இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு சத்தியம். ஆனால் அதற்கு பின் நடக்கிற காரியம் தான் நம்ம இப்பொழுது நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் அவர்களுடைய முறுமுறுப்பின் நிமித்தம் வெளியே வந்த பிறகு உடனே ஒரு முறமுறப்பு. கூக்குரலிட்ட ஜனங்கள் ஒரு நிமிஷத்துல தம்மை விடுதலையாக்கின தேவனை அவர்கள் மறந்து போய், எவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒருவரும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு தவித்த ஒரு நிலையில இருந்ததான, ஒரு சிறையிருப்பின் வாழ்க்கையில் இருந்ததான ஜனங்களை என் ஆண்டவர் அதிசயமாய் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து அவர்கள் வெளியே நடத்த ஆரம்பிக்கும் போது அந்த ஆண்டவரை அவர்கள் மறந்தார்கள், முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். இருதயம் கடினப்பட்டது. 40 நாட்கள்ல போக வேண்டி போய் சேர வேண்டிய இடத்தை 40 வருஷம் அவர்கள் போக வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது எங்கே வழி நடத்தப்படுகிறார்கள் என்றால் வனாந்திர வழியாய் நடத்தப்படுகிறார்கள். அப்படி அவர்கள் வனாந்திர வழியாய் நடத்தப்படும் பொழுதுதான் இஸ்ரவேலுக்கும் தேவனுக்கும் இருந்ததான அந்த ஐக்கியத்தை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதற்கொண்டு 37ஆம் வசனம் வரையிலும் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நான் உங்களுக்கு அதில் நான் கோடிட்டு நான் காட்ட நான் விரும்புகிறேன். நீங்க அந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்க நம்ம இப்படி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர் சொல்லுகிறார்,
நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாக்கிய வண்ணாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியே நீங்க கீழே ஒவ்வொன்றாய் நீங்கள் வாசித்து வரும் பொழுது அவர்களுக்கும் தேவனுக்கும் இருந்ததான அந்த ஃபெலோஷிப் எப்படிப்பட்டதாக இருந்தது. ஆண்டவர் சொல்றார், வண்ணாந்திரத்திலே நீங்கள் இப்படியா இருந்தீங்க, அதை நான் நினைக்கிறேன் சொன்னவர். அப்படியே சொல்லிக் கொண்டு வரும்போது என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார்? நீங்க முழுவதுமாய் நீங்கள் வீட்டில் வாசிங்க, நமக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன், தேவையான ஒன்றை. 7 வசனத்துல நீங்க வரும்பொழுது அவர் அங்க என்ன சொல்றார் பாருங்க. செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். தேவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருந்ததால் அந்த ஐக்கியத்தை பற்றி இடத்துல சொல்லப்படுகிறது. அவளுக்குள்ளாக இருந்த ஃபெலோஷிப் எப்படி இருந்ததா? அங்க வேதத்துல ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். கீழே அப்படியே வாசிச்சு வந்தீங்கன்னா 11ஆம் வசனத்துல வரும்பொழுது அவர் திரும்பவும் சொல்லுகிறார், எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். See the fellowship between God and Israel. இந்த இடத்துல நம் ஆண்டவருக்கும் நம்முடைய முற்பிதாக்களாகிய இஸ்ரவேலுக்கும் இருக்கிறதான அந்த ஒரு ஃபெலோஷிப், அந்த ஐக்கியத்தை பாருங்க எப்படி இருக்கு. என்ன கர்த்தர் சொல்லுகிறார்? என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். இரண்டாவது அதை பார்க்கிறோம். மூன்றாவது அப்படியே நீங்க கீழே அப்படியே நிறைய விஷயங்கள் நீங்க வாசிச்சு வந்தீங்கன்னா 17ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியில நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதினால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினார். கர்த்தர் நடத்தி கொண்டு போகிற காலத்துல அவரை விட்டு போகிற ஒரு அனுபவம், அவரை விட்டு போகிற ஒரு சூழ்நிலை, அவரை விட்டு போகிற ஒரு நிலை கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் தேவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் உண்டான ஒரு ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு பாருங்க. தொடர்ந்து நீங்கள் 21ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்க அவர் சொல்லுகிறார், நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்க்குள்ள திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டுத்து திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? அவர் சொல்லுகிறார், உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயிர்த்துள்ள திராட்சை செடியாக நாட்டினானால் நீயோ காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடியாய் மாறி போனது என்ன? See the fellowship between God and Israel. இஸ்ரவேலுக்கும் தேவனுக்கும் உண்டான ஐக்கியத்தை பாருங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது. தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா 27ஆம் வசனத்தில் வரும்பொழுது வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள், தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை ரட்சியும் என்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள். ஆண்டவருக்கே அவர்கள் என்ன காட்டினார்களாம்? முதுகை காட்டினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே கீழே வாசித்து வந்தீங்கன்னா 32ஆம் வசனத்துல வரும் பொழுது, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆணைகளையும் மறப்பாலோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். கர்த்தர் சொல்றாருங்க, எரேமியா சொல்லவில்லை. யாரோ பார்த்த மனுஷன் எரேமியா சொல்லி சொல்லப்பான்னு சொல்லல. இவைகள் எல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார். யாரை குறித்து? அந்த 2ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம் அல்லவா? வண்ணாந்திரத்துல என்னை பின்பற்றி வந்த வாழ்க்கைப்பட்ட உன் நேசம். ஆமா, அவர்களை குறித்து என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆரம்பம் நல்லா இருந்தது, ஆனால் போக 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 முடிவு இப்படி ஆயிடுச்சு. என் தேவன் என் ஆண்டவர் என்று ஜனங்கள் ஆரம்பத்தில் சொல்லிக்
என் ஆண்டவர் என் தேவன் எங்களை தப்புவிப்பார். மோசே அப்படிதான் அந்த வார்த்தைகளை சொல்லி இஸ்ரவேலை பார்வோன் இடத்திலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்தார். எங்கள் ஆண்டவர் எங்கள் தேவன். இஸ்ரவேல் மக்களும் அப்படிதான் ஒவ்வொரு சூழ்நிலை மாறும்போது எங்கள் ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவார், எங்கள் தேவன் என்னை காப்பாற்றுவார். ஆகவே இந்த ஒரு காரியம் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் அவ்வப்போது இருந்தபடினாலே அந்த வார்த்தை சொல்லி சொல்லி அவள் கூப்பிட்ட போதெல்லாம் என் ஆண்டவர் இறங்கி வந்து அவளுக்கு உதவி செய்தார். ஆனால் அதையே அவர்கள் பழக்கமாக வைத்துக் கொண்டார்கள், அதே வாழ்க்கையாக அவர்கள் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். ஆண்டவர் பார்த்தாரு, இவங்களை இந்த வேளையிலேயே நம்ம விட்டோம்னா அவர்கள் எப்பொழுதும் அவர்களைப் போலவே வாழுவாங்க, அவர்கள் நினைக்கிறது போலவே வாழுவார்கள், அவர்கள் சிந்திக்கிறது போலவே வாழ்வார்கள். தேவைக்கு மாத்திரம் என் ஆண்டவர் என் தேவன் என்று என்னை கூப்பிடுவார்கள். ஆகவே இதற்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் சொல்லிதான் ஆண்டவர் என்ன பண்றார்னா, இனி இவர்களுக்கு நான் ஆண்டவராக இருந்தா சரியா இருக்காது, இவர்களுக்கு நான் புருஷனாய் நான் மாறினேன்னா அது எப்படி இருக்கும்? இஸ்ரவேல் என் ஆண்டவர் ஒரு மனவாட்டியாக பார்க்கிறார். போதும், நான் ஆண்டவரும் இவர்கள் என் ஜனமாக அவர்கள் இருந்தது போது நான் பார்த்தது போது இனி நான் அவர்களை என் மனவாட்டியாக அப்படி அவர் பார்க்கும்போது என் ஆண்டவர் அவர்களுக்கு புருஷனாய் மாறும்போது வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப புருஷன் மனைவி என்ற அந்த வாழ்க்கை எந்த சூழ்நிலையும் அது பிரிந்து போகாது. எப்பொழுது மனைவி கணவனுடைய பார்வையிலே இருப்பார்கள், புருஷன் எப்பொழுதுமே மனைவியினுடைய கவனத்தில் இருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது அவர்கள் இருவரும் ஒரே சரீரமாய் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அதை போலதான் என் தேவனாகிய கர்த்தர் இந்த இஸ்ரவேல் மக்களை பார்க்கும் பொழுது இவர்கள் என்னை அடிக்கடி அவர்கள் தேவைக்கு மாத்திரம் என் தேவனே என் ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நான் இறங்கி உதவி செய்யும் பொழுது அந்த உதவியை மாத்திரம் பெற்றுக்கொண்டு மறுபடியும் என்னை மறந்து அவர்களுடைய இஷ்டம் போன ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள். ஆகவே இவர்களுக்கு ஒரு மாற்றம், அந்த இடைவெளி வேண்டாம். நான் அங்கே இவர்கள் இங்கே என்று இடைவெளி வேண்டாம். இனி கணவன் மனைவி என்ற அந்த உறவை ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் என் மனைவி, நான் அவளுக்கு கணவனாய் ஒரு புருஷனான ஒரு வாழ்க்கை உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைத்துதான் அந்த ஓசியா 2ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். அந்த இடத்துல வரும்பொழுது அவர் சொல்லுகிறார் 16ஆம் வசனத்துல இஸ்ரவேலை பார்த்து அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இனி நீங்கள் என்னை பகாலி என்று சொல்லாமல் இனி நீங்கள் என்னை என்ன சொல்லுவீங்க? இஷி என்று சொல்லுவீங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஏன் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து அவர் பகாலி என்று நீங்கள் சொல்ல வேண்டாம், இனி நீங்கள் என்னை இஷி என்று சொல்லுவீங்க கர்த்தர் சொல்ல காரணம் என்னன்னு இப்ப நமக்கு புரியுதா? தேவ ஜனமே, கர்த்தர் அவருக்கும் அவருடைய ஜனத்திற்கும் அவர் ஏற்படுத்துகிற அந்த 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 ஐக்கியத்தை பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் அதை மிக அழகாக சொல்லுகிறார். எபேசியரில் நம்ம வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே மிக அழகாக சொல்லுகிறார், ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்த உறவு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று. பொதுவா இந்த காரியங்கள் திருமணத்தில் பேசுவார்கள். ஆனால் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையோடு இன்றைக்கு கர்த்தர் காட்டுகிறார். 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? சபையை பார்த்து, சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எங்க ஆண்டவர் எப்படி கொண்டு வந்து நிறுத்துறார் பாத்தீங்களா? ஏன் என்ன நீங்க பகாலி என்று சொல்லாம இஷின்னு சொல்ல காரணம் என்ன தெரியுங்களா? பகாலியா ஆண்டவர் அவங்களுக்கு இருக்கும் போது தேவைக்கு மாத்திரம் அவரை கூப்பிட்டாங்க. மற்ற நேரம் கீழ்ப்படுகிறது இல்ல, மற்ற நேரம் தேவனை தேடுகிறது இல்ல, மற்ற நேரம் ஆண்டவரை பார்க்கிறது இல்ல.
பிரச்சனை வந்தா, கஷ்டம் வந்தா, உபத்திரவம் வந்தா மாத்திரம் அவர்கள் கர்த்தரை பார்க்கிறவர்களா இருக்கிறாங்க. மற்ற நேரம் எல்லாம் வசனம் இந்த இடத்துல என்ன சொல்லுது பாருங்க. சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கீழ்ப்படுகிற ஒரு காரியத்தை ஒரு புருஷன் மனைவியினுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். அப்போ என் ஆண்டவர் இஷி என்று அவர் சொல்ல காரணம், என் ஜனம் மனவாட்டியாய பார்க்க என்ன, அவர் புருஷனாய் அவளுக்கு இருக்கும் பொழுது இவர்கள் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எல்லா காரியத்திலையும் இனி விலகி போக முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் சுயமாய் சிந்திக்க முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் சுயமாய் யோசிக்க முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் சுயமாய் பண்ண முடியாது. அவரிடத்துல கேட்க வேண்டும். ஏன்னா அவரிடத்துல கேட்டா அவர் சரியான காரியத்தை நமக்கு காட்டுவார். இதை ஆண்டவர் அறிந்து இந்த இடத்துல சொல்லுகிறார், கீழ்ப்படிய வேண்டும். 25 நம்ம என்ன வாசிக்கிறோம்? புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படி கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல வார்த்தை என்ன சொல்லுது? புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்ப இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாக்கிய இஸ்ரவேல் மேல் அவர் அன்பு வைத்திருக்கிறபடினாலதான், தம்முடைய அன்பை அவர் காட்டுகிறபடினாலதான், தம்முடைய அன்பை அவர்கள் மேல் பொழிகிறபடினாலதான் இஸ்ரவேல் எப்பொழுதும் என்னை சார்ந்திருக்க வேண்டும், என்னை பற்றி கொள்ள வேண்டும், என்னையே நோக்கி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு ஒரே வழி எதுனா, இஷியாய் நம்ம மாறினாதான் என்று. நான் அவர்களுக்கு புருஷனாய் மாறினால் மாத்திரமே இது நடக்கும். அப்ப இந்த இடத்துல தேவனுடைய ஜனமே ஓசியாவை நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், உன்னை எனக்கு நியமித்துக் கொண்டேன். அப்போ அந்த ஒரு விவாகம் நடக்கணும் அப்படின்னா அவர் புருஷன், அவர் இஷி, சபை, அவருடைய ஜனம் மனவாட்டியாய் மாறணும்னா அதற்கு ஒரு நிச்சயம் தேவையாயிருக்கு. அந்த நிச்சயத்திற்கு தான் இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்காரா. இதுல நம்ம என்ன செய்கிறோம்? இந்த ஆராதனையில் நாம் கலந்து கொள்ளும் பொழுது அவரோடு கூட நாம் இணைக்கப்படுகிறோம், நெருங்கி வருகிறோம், கிட்ட சேருகிறோம். இவைகள் எதை நம்மளை காட்டுகிறது? அப்பொழுது நாம் அவருக்கு எல்லா விதத்திலும் நாம் கீழ்ப்படிந்து அவர் நம்ம மேல் அன்பு கூர்ந்து சபையானதை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை நம்மளுக்கு காட்டுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையிலே நாம் வந்து கலந்து கொள்ளுகிறது நிமித்தம், சபையில வந்து நாம் பங்கெடுக்கிறது நிமித்தம் நிச்சயம் நடக்குது. அந்த நிச்சயத்துல என்ன? இணைக்கப்படுகிற ஒரு காரியம், சேர்க்கப்படுகிற ஒரு காரியம், அருகில வருகிற ஒரு காரியம், அதுதான் சபை செய்கிற ஒன்றாக இருக்கு. இப்ப நம்ம இங்க இருக்கிறோம், இங்க எங்க இருக்கிறோம்? அவரிடத்துல இருக்கிறோம். அறியாத ஒருவர் நம் அருகில வாசமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர் நம் அருகில் அவர் வாசமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர் நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கும் போது அவருக்கு அருகில கிட்டி சேர்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த நிச்சயம். தேவனுடைய ஜனமே, இந்த காலவளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவரோடு கூட நிச்சயித்துக் கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு நாட்களை காலத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அவருக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், அவருக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், அவருக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஒன்று வருகிறது. அந்த நாள் அவரோடு கூட, அந்த ஆட்டுக்குட்டியானவரோடு கூட அந்த கல்யாணம்.
அதற்கு மனவாட்டியாகிய நீங்கள் அதற்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். சனமே, அப்ப ஒரு புருஷன் கணவன் மனைவி என்று அந்த உறவு வரும் பொழுது பொதுவா திருமணத்துல சொல்லுவாங்கல்ல, கணவனை பார்த்து சில காரியங்கள்லாம் கைப்பிடிச்ச பிறகு வாக்குறுதி கொடுக்கும் போது, ஒரு உடன்படிக்கை பண்ணும்போது சொல்லுவாங்க, எல்லாவற்றிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவு உண்மையில் அன்பு கூர்ந்து ஆதரித்து காப்பாற்றி இப்படி எல்லாம் வாக்கு கொடுத்துட்டு அதற்கு பிறகு வேதாகமத்தை மாற்றி அதற்கு பிறகு அந்த மாங்கலத்தை அவர்கள் அந்த கழுத்திலே அணிந்த பிறகு போதகர்கள் சொல்லுவாங்க, அவரை அந்த கணவரை பார்த்து புருஷனை பார்த்து சொல்லும்படி சொல்லுவாங்க, இன்றிலிருந்து எனக்கு உண்டானது எல்லாவற்றிலும், சம்பத்திலிருந்தும் என்னுடைய சொத்திலிருந்தும் என்னுடைய எல்லாவற்றிலும் என்னுடைய எல்லா தனிப்பட்ட எல்லா காரியத்திற்கும் இவர்களுக்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், இவர்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு என்று ஒரு உடன்படிக்கையை கடைசியாக ஏற்படுத்துவாங்க. பாருங்க, அது எதை காட்டுகிறது? அப்ப சபையானது தேவனோடு கூட ஒரு நியமிக்கப்பட்ட அந்த நிச்சயத்துல எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவரோடு கூட நியமிக்கப்படுகிறார்களோ, அந்த விவாதத்திற்கென்று அழைக்கப்படும் போது, அந்த விவாதத்தில் இணைக்கப்படும் போது தேவனுக்குரிய எல்லா சபையாகிய விசுவாசிகளாகிய உங்களுக்குரியதாய் கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நம்ம கீழே நாம் வாசித்து வரும் பொழுது 22ஆம் வசனத்துல நம்ம அதை நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் தெரியுங்களா? பூமி தானியத்திற்கும் திராட்சத்திற்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும், இவைகள் இஸ்ரேலுக்கும் மறுமொழி கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் என்று சொல்லும் பொழுது ஆங்கில வார்த்தை ஜெஸ்ரேல். ஜெஸ்ரேல்னா மில்லினியல் பிளெஸிங்ஸ். அதனால்தான் நம்முடைய சிடி, நம்முடைய ஊழியத்தின் மூலமாக நாம் போட்ட அந்த சிடிக்கு போட்ட வார்த்தை என்னன்னா ஜெஸ்ரேல் என்று நாம் வைத்தோம். ஜெஸ்ரேல்னா மில்லினியல் பிளெஸிங்ஸ், அளவில்லாத ஆசீர்வாதம், அளவில்லாத ஆசீர்வாதம். அப்போ அவருக்கென்று நாம் நியமிக்கப்படும் போது, அவர் நம்மளை நியமித்துக் கொள்ளும் பொழுது நடக்கிற காரியம் என்ன? அவருக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நீங்களும் நானும் சொந்தக்காரர்களாய் பாத்திரவான்களாய் நாம் மாறிவிடுகிறோம். ஹல்லேலூயா. அதற்கு தான் இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு என்னோடும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த நாட்கள்ல நீங்கள் பெற்று சுகமா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தேவனுடைய விருப்பமாயிருக்கு. அதற்கு அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுங்களா? என் ஆண்டவர் என் தேவன் என்று சொல்லிக்கொண்டு அவரை அந்த இடத்திலேயே நாம் வைத்து நாம் இந்த பூலோகத்தில், இந்த பூமியிலே நாம் இஷ்டம் போல வாழுகிற வாழ்க்கை அல்ல நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய கஷ்டம், ஆபத்து, இஸ்ரவேலை போல தங்களுக்கு நின்ற ஒரு தேவை என்று போதும் என் ஆண்டவர் என் தேவன் என்று அவரை நோக்கி பார்க்கிறது அல்ல நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு அப்படி ஒரு வாழ்க்கை நமக்குள்ளாக இருக்கும் என்றால், அப்படி நம்ம ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால், இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறது என்னன்னா, இனி நீ என்னை பாகாலி என்று சொல்லாம இஷி என்று சொல்லு. அவரை புருஷனாய் பாரு. மனவாட்டிய என் தேவனாகிய கர்த்தரை, மனவாட்டிய அவரை புருஷனாய் நீ பார்க்கும்போது அவரோடு கூட நெருங்கி விடுகிறாய், அவரோடு கூட இருக்கிறாய், அவரோடு கூட வாழுகிறாய். அவரோடு கூட இருக்கும்போது அவருக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் உனக்குரியதாய் மாறிவிடுகிறது. இட்ஸ் a millennial blessings. அளவில்லாத அந்த ஆசீர்வாதங்களை அவர் உனக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு அவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அநேக தேவைகள்ல கஷ்டப்படுகிறீர்கள். பொருளாதாரத்தில் ஒரு கஷ்டம், பிள்ளையுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு கஷ்டம், கணவனை பார்க்கும்போது ஒரு கஷ்டம், மனைவியை பார்க்கும்போது ஒரு கஷ்டம், அவருடைய படிப்பை குறித்து பார்க்கும்போது ஒரு கஷ்டம், அவருடைய வேலைகளை குறித்து பார்க்கும்போது கஷ்டம், வருமானத்தை குறித்து பார்க்கும்போது ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு குடும்பங்கள் வருத்தத்தோடும் சஞ்சலத்தோடும் வாழுகிறதை பார்க்க முடிகிறது. ஏன் அந்த ஒரு வாழ்க்கை? இன்றைக்கு என் ஆண்டவரை இஷியாய் நீர் மாற்றிக்கொள்வீர்களானால்,
என் தகப்பனை இன்றைக்கு நீங்கள் இஷியாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறவரை, உங்களை அவருக்கென்று நியமித்துக் கொண்டவரை இன்றைக்கு உங்கள் அருகிலே அவருக்கு சொந்தமாய், உங்களுக்கு சொந்தமாய் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், அவருக்குரிய எல்லா அளவில்லாத ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு அவர் உங்களுக்கு சம்பூர்ணமாய் அவர் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அர்ப்பணிக்க இந்த நேரத்தில் ஆயத்தமாய் இருக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கை நம்முடைய முற்பிதாக்களை போல, இஸ்ரவேல் மக்களை போல ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை என்னன்னா, ஒரு புருஷன் மனைவி எப்படி இசைந்திருப்பார்களோ, எப்படி இசைந்திருப்பார்களோ, ஒன்றாயிருப்பார்களோ, ஒரே சரீரமாயிருப்பார்களோ, ஒரே மாம்சமாயிருப்பார்களோ, அப்படியாய் இந்த நாட்களில் சபையானது விசுவாசிகளாக ஒவ்வொரு அப்படியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவரோடு கூட ஒரு இசைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை மாறிடுச்சுன்னா, அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு அவர் சுதந்திரமாய் கொடுக்கிறாரா. எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு உரிமை உண்டு. எதற்கு நாம் அவரை கேட்க வேண்டும் என்று அல்ல, தானாக அவர் உங்களுக்கு பார்த்து 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 எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கிறார். அதை காட்டிலும் நீங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு கணவன் இடத்துல இருக்கிற காரியங்களை மனைவி உரிமையோடு கூட எடுத்துக் கொள்ளுகிறார்கள் அல்லவா? தன்னுடைய மனைவி இடத்துல இருக்கிறதை கணவன் உரிமையோடு கூட கேட்கிறார். அதே போலதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த உறவின்படியாக இன்றைக்கு சபையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கு சபையானது மனவாட்டி என்ற அந்த ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிக் கொண்டே இருக்கிறது. காரணம், உலகத்தில் உள்ளவையிலும் இந்த நாட்களில் மக்களுக்கு கவலை, வருத்தம், உலகத்தில் உள்ள காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு வேணும் நம்ம அப்படி நினைக்கிறோம். அது நிமித்தம் என்ன, மனவாட்டி என்ற அந்த ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு எப்படி நம்ம இருந்தா எப்படி நம்ம சம்பாதிக்க முடியும், இன்றைக்கு எப்படி வாழ்ந்தா எப்படி இருக்கலாம் என்று அப்படி அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இன்றைக்கு விசுவாசிகளும் இன்றைக்கு அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி போனாதான் வாழ முடியுங்க. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, இப்படி போனாதாங்க வாழ முடியும், உலகத்தோடு ஒத்து போனாதாங்க வாழ முடியும். ஆனால் ஆவிக்குரியவர்களுக்கு அப்படி அல்ல. உலகத்தோடு ஒத்து போகிற வாழ்க்கை ஆவிக்குரியவர்களுக்கு கிடையாது. என் ஆண்டவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். அப்படியானால் இந்த நாட்கள்ல விசுவாச மக்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைக்காக, சுகத்திற்காக இன்றைக்கு உலகத்தை சார்ந்து மனவாட்டி என்ற அந்த ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாம்ச வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தர் திருச்சபை திரும்ப மீட்டெடுக்கும்படியாக, திரும்ப தமக்கு சொந்தமாய் மாற்றிக்கொள்ளும்படியாக இந்த வார்த்தை திரும்ப உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சபையே, இஸ்ரவேலே, சந்ததியே, உன்னை எனக்கென்று நியமித்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் அவருக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அவருக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். ஒருபோதும் ஒரு நாளும் நாம் அவரை விட்டு விலகி போகணும்னு நினைச்சாலும் அவர் ஒரு நாளும் நம்மளை விட மாட்டார். ஏனென்றால் அவருக்கென்று நம்மளை நியமித்திருக்கிறார். அந்த விவாகத்திற்கென்று நம்மளை நியமித்திருக்கும் போது அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு நாம் இந்த நாட்களில் பெற்று அனுபவிக்க இந்த நாட்களில் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் அதை உங்களிடத்தில் என்னிடத்திலும் கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு நாம் இஷி என்று நாம் அவரை பார்த்து உரிமையோடு சொல்ல போறோமா? இல்ல, அவரை நான் பகாலியாவே நான் அவரை வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்க போறீங்களா? இல்ல போதுங்க, எனக்கு பகாலியாவே அவர் எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு நினைக்க போறீங்களா? இல்ல, இவ்வளவு நாள் நான் அப்படி இருந்துட்டேன், ஆனா இனிமேல் நான் அவரை இஷியா நான் பாக்குறேன் அப்படின்னு இன்றைக்கு நீங்க அவரை உங்களுக்கு சொந்தமாய் நீங்கள் மாற்றிக்குவீங்கன்னா அவருக்குரியது எல்லாமே உங்களுக்கு தாங்க. இந்த இடத்துல வேதத்துல நம்ம வாஸ்தம் அல்லவா, இஸ்ரேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். இஸ்ரேல் அந்த மில்லினியல் பிளெஸிங்ஸ்க்கு பாத்திரவானா இருந்தது போல இந்த காலவெல்ல கர்த்தர் ஆவியானவர் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் பாத்திரவான்களாக நீங்கள் இருக்கிறீங்க. அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் உரியவர்களாக இருக்கிறீங்க. ஆகவே இந்த நாட்களிலே தேவனுடைய ஜனமே,
உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து நம்மை நாமே பரிசோதித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை அவரோடு கூட சேர்ந்து கொள்ளுவோம், அவரோடு கூட இணைத்துக் கொள்ளுவோம், அவரோடு கூட வைத்துக் கொள்ளுவோம். எந்த சூழ்நிலையும் உலகத்தின் ஆதாயத்திற்காக அவரை தள்ளி வச்சுட்டு தேவைக்கு அவர் நம்ம கிட்ட கூப்பிடுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் ஒரு புருஷன் மனைவிக்குள்ளாக இருக்கிற அந்த உறவின்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நம்மோடு எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுவோமாக. அந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சயமாகவே வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தொற்று போக மாட்டீங்க, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீங்க, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, எந்த சூழ்நிலையிலும் நீங்க கலங்க மாட்டீங்க. காரணம், இஷியாய் இருக்கிறவர் உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து ஒரு நாளும் குறைவில்லாமல் நடத்த அவர் உண்மையில்லவராக இருக்கிறார். இந்த நாட்கள்ல கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிற ஜனம், அந்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஜெயம் என்று, அந்த ஜெயத்தை உங்களுடைய வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்துல, உங்கள் கணவன் வாழ்க்கையில, உங்கள் மனைவி வாழ்க்கையில, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய வியாபாரத்துல, உங்களுடைய வேலையில, கைகளின் பிரயாசத்துல அந்த ஆசீர்வாதங்களை பார்க்க கர்த்தருடைய கரத்துல இன்றைக்கு நீங்கள் முழுவதும் ஒப்பு கொடுப்பீங்கன்னா நிச்சயம் அவருடைய அந்த அளவில்லாத அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சம்பூர்ணமாய் அனுபவிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய ஜனமே, ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்க, நித்திய விவாகத்திற்கென்று அவர் உங்களை நியமித்திருக்கிறார். அதை ஒருபோதும் நீங்கள் மறந்து போகாதீங்க. அவர் திரும்பவும் சொல்றாரு, உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உண்மையாய் அவர் அந்த வார்த்தை அவர் இந்த இடத்துல சொல்றார்னா நாம் அவருக்குரியவர்களாயிருக்கிறோம். அவருக்குரியவர்கள் அந்த எரேமியா 2ஆம் அதிகாரத்துல சொன்னது போல அல்ல. அவருக்குரியவர்கள் அவர் விரும்புகிறபடியாக, அவர் எதிர்பார்க்கிறபடியாக, அவர் நினைக்கிறபடியாக மனவாட்டியாய், சபையாய், விசுவாசிகளாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய், அவருடைய ஜனமாய் நாம் இருப்போமானால் அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நீங்களே சொந்தக்காரர்களாய் இருக்கிறீங்க. விசுவாசிக்கிறவங்க, அதை எடுத்துக்கொள்ள விரும்புகிறவங்க இருக்கிற இடத்துல நம்ம அப்படி எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கென்று உன்னை நான் நியமித்திருக்கிறேன் என்று சொன்னவங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் பார்த்தோம், அளவில்லாத ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு அதற்குள்ளாக இன்றைக்கு நீங்கள் வர ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாட்கள் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஒரு கணவனாக தன் மனைவியை குறித்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு புருஷன் எப்படி அறிந்து கொள்ளுகிறார்களோ, அதை அறிந்து செய்கிறார்களோ, அதே போலதான் என் ஆண்டவர் உங்களை நன்கு அறிந்திருக்கிறார், உங்களை நன்கு புரிந்து வைத்திருக்கிறார். ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு விலகி போகிறதே இல்லை. அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்க தான் நினைக்கலாம், அவர் என்னை விட்டு போயிட்டாரோ, அவர் என் கூட இல்லையோ. இல்ல, அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களோடு தான் வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கு? அவர் நம்ம மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆனா நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா? அவருக்கென்று விவாதத்திற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற, நிச்சயிக்கப்பட்டிருக்கிற சபையே, மனவாட்டியே, தேவனுடைய ஜனமே, உங்களோட வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நீங்கள் நிற்கிற நேரம்
உங்களை நான் எழுந்து நிற்கணும்ன்றதுக்காக உங்களை நான் நிற்க வைக்கல. நீங்க நிற்கிற நேரம் உங்களை அப்படியே ஆராய்ந்து பார்த்து கர்த்தரோடு இசைந்து கொள்ளுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். பகாலின்னு நீங்க அவரை திரும்ப பார்க்க போறீங்களா, இல்லைன்னா இஷின் நீங்க அவளை பார்க்க, அதற்கு தான் நிக்க வச்சிருக்கிறேன் உங்களை. அவரோடு கூட இந்த நேரத்துல உறவாடுங்க. Thank you Holy Spirit. கர்த்தர் சொல்றாரு, இனி இஷின்னு சொல்லுவாய். அந்த அனுபவத்துக்கு வந்துருங்க, அந்த வாழ்க்கைக்குள்ளாக வந்துருங்க, அவரை இஷியாய் பாருங்க. Hallelujah. Oh Jesus, Jesus, oh Jesus, hallelujah. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா இந்த தாலே ஸ்தோத்திரம். பக்தன் இப்படியும் பாடுகிறான், பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாத்தே என்றதாலே ஸ்தோத்திரம். இப்படியே சொல்லுகிறான், என்னை தொடுவோ காண்பானிலே தொடுவதாக்கே வைத்ததாலே ஸ்தோத்திரம். என்னை தொடுவோ காண்பானிலே தொடுவதாக்கே வைத்ததாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாத்தே என்றதாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா இந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே துணைக்கே பாதைக்கு நல்ல தீபமிகே. ஆபத்திலே துணைக்கே பாதைக்கு நல்ல தீபமிகே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை சொல்லுவதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். உந்தன் தயவா என்னை நடத்தும். உந்தன் தயவா என்னை நடத்தும். கரங்களை தட்டி அந்த பரலோக ராஜாவுக்கு, ஓ உங்களை அவருக்கென்று நியமித்துக் கொண்டவரை, ஓ விவாதத்திற்கென்று உங்களை நியமித்துக் கொண்டவரை, அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் உங்களை பாத்திரராக, உங்களை காரணராக எண்ணினவரை, ஓ கரத்தை தட்டி இன்னும் ஒரு விஷயம் கூட அவர் மகிழ்ச்சியோடு கூட மகிழப்படுத்துங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய ஜனமே, நாள கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தைகள் அவருடைய வருகைக்கு நாம் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நம்முடைய செயல்கள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய வாழ்க்கையானது அவரோடு கூட இருக்கிறதாய் நாம் நினைத்து எண்ணி ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளாக நாம் கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருந்து
கர்த்தர் தொடர்ந்து உங்களை நடத்துவாராக. நாம் யாவரும் இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நிற்போம். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் செபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தர் இந்த மகிமையான இந்த ஆராதனையை பரிசுத்த ஆராதனையாய் கர்த்தர் நமக்கு அவருடைய மகிமைக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தினபடியினாலே ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆவிக்குள்ளாக நம்மளை நடத்தி தம்முடைய வார்த்தையை தேவன் நமக்கு தந்து நல்ல சாட்சிகளை கேட்கும்படியாக, உயிருள்ள சாட்சிகளை, நம்ம உயிர்ப்பிக்கும் சாட்சிகளை கேட்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்து இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை முழுவதுமாக நம்மை நடத்தினபடியால் நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களை தட்டி பரலோக தேவனுக்கு நாம் மனதார நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய சமூகத்திலே கடந்து வந்த நம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வாதித்து நீர் வழி நடத்துவீராக. சமாதானத்தோடு கூட கர்த்தர் நீர் அனுப்புவீராக. இன்றைக்கு இந்த ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னத்தை அனுபவித்தவர்களாய், உம்முடைய வார்த்தையை கேட்டவர்களாக என் ஆண்டவர் தம்முடைய மக்கள் விடுதலையோடு கடந்து போகும்படி நீர் அவர்களை தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் கர்த்தர் கொண்டு சேர்ப்பீராக. இந்த உஷ்ண நாட்கள், இந்த வெயில் காலங்களில் உம்முடைய மக்களை கர்த்தர் தாம் நீர் பாதுகாப்பீராக. உன்னதமானவருடைய மறைவிலே சர்வ வல்லவருடன் நிழல் நீர் வைத்து கர்த்தரை தொடர்ந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனைக்கு பல இடங்களில் இருந்து கடந்து வந்த உம்முடைய ஜனங்களை கர்த்தர் நீர் தாமே சமாதானத்தோடு நீர் வழி நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா உபகாரங்களுக்காக மனதார நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நின்று